வணக்கம் நண்பர்களே. இந்த QTech 5.1 ரிமோட் கிட்டில் இந்த சப்பு ஃப்ரீ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இது எப்பயும் போல் இந்த டிஸ்பிளே போர்டும் இந்த பாட்டம் போர்டும் நம்ம மற்ற கனெக்ஷன்லாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த சப்பு கனெக்ஷன் மட்டும் நம்ம எப்படி கொடுக்குறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ரிமோட் கிட்ட இந்த பாட்டம் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 12 வோல்ட்டு இன்புட்டு, அடுத்து அவுட்புட்டு, அடுத்து கிரவுண்டு, இந்த 4 பின் இருக்குது பார்த்தீங்களா. இதில் 12 வோல்ட்டு இந்த கிரவுண்டுங்கிறது இந்த இடத்துல நீங்கள் ஒரு 12 வோல்ட்டு சப்பு ஃப்ரீ யூஸ் பண்ணிங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த KMS சிங்கிள் பவர் சப்ளை சப்பு ஃப்ரீ யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வோல்ட்டு கொடுப்போம் பார்த்தீங்களா. எந்த இடத்துலனா இந்த இடத்துல வோல்ட்டு கொடுப்போம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரில் 12 வோல்ட்டு கொடுப்போம் பார்த்தீங்களா. இந்த இடத்துல அதை என்ன செய்யணும்னா இந்த இடத்துலேருந்து 12 வோல்ட்டு அவுட்டை எடுத்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துடணும். இந்த கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கிரவுண்டை எடுத்து எப்பயும் போல் நம்ம காமனில் இங்கனக்குள்ளே கொடுத்துடலாம். இப்போ இந்த சப்பு ஃப்ரீக்கு தேவையான நம்ம வோல்ட்டு கொடுத்துட்டோம். அடுத்து என்ன செய்யணும்னா இந்த போர்டில் இன்புட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்புட்டை கொண்டு வந்து நேராக இந்த சப்பு ஃப்ரீயில் இந்த இடத்துல இன்னு இருக்குது பார்த்தீங்களா. இன்னில் வந்து இதில் வந்து ஸ்டீரியோ 2 இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் என்ன செய்யணும்னா இந்த 2 இன்புட்டையும் ஒன்றா ஜம்பர் பண்ணி ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஒயரை கொண்டு போய் இந்த பாட்டம் போர்டில் இந்த இன்புட்டுங்கிற இடத்துல கொடுத்துடணும். ரைட்டுங்களா. அடுத்து இதில் அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, ஓபி, அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து வந்து இந்த சப்பு ஃப்ரீயோட சிக்னல் அவுட் இருப்பாருங்க. இந்த இடத்துல அவுட் இருக்கா, இங்கனுக்குள்ளனா இந்த இடத்துல அவுட்டு, இது அவுட்டு. இதை கொண்டு போய் நேராக இந்த பாட்டம் போர்டில் இந்த அவுட்புட்டில் கொடுத்துடணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து 12 வோல்ட்டு கிரவுண்டு அவுட் எடுக்கிறீங்க. அவுட் எடுத்து இந்த போர்டுக்கு சப்ளை வோல்ட்டு கொடுத்துட்றீங்க. அடுத்து இந்த இன்புட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த சப்பு ஃப்ரீயோட இன்புட்டில் கொடுக்குறீங்க. அடுத்து அவுட்புட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து வந்து இந்த சப்பு ஃப்ரீயோட அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அங்கே கொடுத்துறீங்க. இப்போ இந்த 4 கனெக்ஷனை இந்த இடத்துல கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரிமோட்டில் இந்த சப்பு பட்டன் அமுக்கணும்னா இந்த சப்பு ஃப்ரீ வேலை செய்யும். இது இல்லாமல் நீங்கள் இதை அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சப்பு பட்டன் வேலை செய்யாது. இந்த கனெக்ஷன் கொடுத்தா தான் சப்பு வால்யூமு பட்டன் வேலை செய்யும். இந்த போர்டில் சப்பு ஃப்ரீயை பார்த்தீங்கன்னா சிங்கிள் பவர் சப்ளை சப்பு ஃப்ரீ மேக்ஸிமம் மேட்ச் ஆகும். டியூல் பவர் சப்ளை சப்பு ஃப்ரீ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும்னா இதில் நீங்கள் வோல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் இங்கேருந்து எடுக்க முடியாது. ஏன்னா அது சிங்கிள் பவர் சப்ளை. நீங்கள் அதுக்கு வோல்ட் எப்பயும் போல் நீங்கள் டியூல் பவர் சப்ளை நீங்கள் ஆடியோ போர்டில் வந்து கொடுத்துங்க. இப்போ என்ன செய்யணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்புட்டு அவுட்புட்டு இருக்கா, இந்த 2 வயரை ஒன்றா ஷார்ட் பண்ணிடுங்க. இன்னையும் அவுட்டையும் ஷார்ட் பண்ணிடணும். ஷார்ட் பண்ணிட்டா என்ன ஆகும்னா இதை நம்ம ஜம்பர் பண்ணும்போது என்னென்னா நேராக இங்கே ஜம்பர் பண்ணிட்டா நேராக வந்து இந்த இடத்துல ஆடியோ அவுட்டில் இந்த இடத்துல சப்பு அவுட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அவுட் வந்துடும். இதுக்கு அங்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு சப்பு ஃப்ரீ யூஸ் பண்ணும்போது அதோட சப்பு ஃப்ரீயோட இன்னில் போய் இந்த அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு போய் சப்பு ஃப்ரீயோட இன்னில் கொடுத்துட்டு அதோட அவுட்டு கொண்டு போய் உங்களோட ஆடியோ போர்டில் கொடுத்துருங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இதில் ஜம்பர் பண்ணியிருக்கனால அப்பையும் இந்த சப்பு பட்டன் வேலை செய்யும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள் பவர் சப்ளை சப்பு ஃப்ரீ யூஸ் பண்ணுறாப்புல இருந்தால் நீங்கள் இன்றுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். டியூல் பவர் சப்ளையாக இருந்தால் என்ன செய்யணும், இந்த இன்புட்டையும் அவுட்புட்டையும் ஜம்பர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துலேருந்து அவுட் எடுத்துக்கணும். இந்த சப்பு அவுட் இருக்குல்ல அதை வந்து எடுத்து ஒரு சப்பு ஃப்ரீயோட இன்னில் கொடுத்து அவுட் எடுத்து ஆடியோ போர்டில் கொடுத்துருங்க. அது ஒரு பெஸ்ட் மெத்தடு. சரி, இப்போ என்னன்னா உங்களுக்கு சப்பு ஃப்ரீலாம் உங்களுக்கு தனித்தனியாக இணைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ரிமோட் கிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சப்பு ஃப்ரீயை அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அதோட என்ன செய்யணும்னா இதோட வயர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, 4 பின் வயர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கனெக்ஷன் பண்ணுறது ஈஸி. நீங்கள் வயரை எதுவும் சால்டிங் பண்ண தேவையில்ல. அப்படியே அந்த 4 பின் கனெக்டரை இங்கே கனெக்ட் பண்ணிடுங்க. இதை கொண்டு வந்து இந்த பாட்டம் போர்டில் கனெக்ஷன் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த சப்பு ஃப்ரீக்கு தேவையான வோல்ட்டு இங்கே வந்துடுது, இன்புட்டு அவுட்புட்டு எல்லாமே இந்த கனெக்ஷனில் இங்கே வந்துடுது. இதை மட்டும் நீங்கள் ஒரு இடத்துல பக்கத்தில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சப்பு ஃப்ரீ நீங்கள் இந்த ரிமோட் கிட்டில் நீங்கள் ஃபங்க்ஷன் ஆகும். இது வந்து ஒரு சிங்கிள் பவர் சப்ளையாக ஃபங்க்ஷன் ஆகும். இந்த சப்பு ஃப்ரீ இந்த போர்டோட வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லாட்டினா இந்த சப்பு ஃப்ரீ மட்டும் இந்த வயரோட வேணாலும் தனியாக மட்டும் வாங்கிக்கலாம், நம்மகிட்ட கிடைக்கும். நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணலாம். இதில் 2 மெத்தட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தனியாக சப்பு ஃப்ரீ போடனா நீங்கள் சிங்கிள் பவர் சப்ளைனா இங்கேருந்து யூஸ் பண்ணுங்கள். டியூல் பவர் சப்ளைனா இதை ஜம்பர் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் யூஸ் பண்ணுங்கள். அது ஒரு மெத்தடு. இல்லை இதோட ஒரு சப்பு ஃப்ரீ வேணுன்னா இதவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வயரை மட்டும் ஒரு 4 பின் RMSC கனெக்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணால் போதும், இந்த சப்பு ஃப்ரீ ஃபங்க்ஷன் ஆகும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.